பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நாம் தேவனுடைய மகிமை. ஆதார வசனம் யோசுவா 7 அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லும், அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மகிமையானவரின் மக்களே, இஸ்ரவேலர்கள் துதித்து ஆர்ப்பரித்த போது 7ஆம் நாளில் 7 தரம் எரிகோ கோட்டையை மௌனமாக சுற்றி வந்தார்கள். முன்பு செய்தது போலவே 7ஆம் தரம் ஆசாரி எக்காலங்கள் ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்றான். இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் சாபத்தீடானவைகள், எதையாகிலும் எடுத்து தீட்டுப்பட்டு விடாதீர்கள் என்று எச்சரித்தான். அலங்கம் இடிந்து விழுந்தது. யூதா கோத்திரத்தில் பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதில் சிலதை எடுத்து ஒளித்து வைத்து கொண்டான். மனிதர்கள் கண்களில் படாமல் ஒளித்து கொள்ளலாம், கர்த்தரின் கண்களை யார் மறைப்பது? எல்லாம் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாக வெளியரங்கமாக இருக்கிறது என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. கர்த்தரின் கோபம் மூண்டது. யோசுவா சீட்டு போட்டான். யார் தவறு செய்தார்கள் என்பதை காண்பதற்காக அந்த சீட்டு ஆகான் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது யோசுவா சொன்னதுதான் மேலே கொடுக்கப்பட்ட வாக்கியங்கள். தேவனை மகிமைப்படுத்து. எப்படி மகிமைப்படுத்துவது? ஒழிக்காமல் அறிக்கை செய் என்றான். தவறு செய்து விட்டாய், அந்த தவறு செய்துவிட்டேன் என்பதை ஒத்துக்கொள்வதே மகிமைப்படுத்துவது. மன்னிப்பு கேட்பது மகிமைப்படுத்துவது, மன்னிப்பது மகிமைப்படுத்துவது. அவன் அப்படியே செய்து தேவனை மகிமைப்படுத்தினான். எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமது எல்லையில் இருக்கும் தடைகள் விலகி போய்விடும். இது கண்கூடாக கண்டது. பிசாசின் பிடி தளர்ந்து அவனால் நிற்க முடியாது. நம்முடைய எல்லையில் நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். சபையில் போதகர் போதிக்கும் போது தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லும்போது கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று உற்சாகத்தோடு சொல்லுங்கள். இது கர்த்தரை மகிமைப்படுத்துவது. ஆண்டவரின் தீர்க்க தரிசன வார்த்தை புல்பிட்டிலிருந்து வரும்போது கரங்கள் உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இதற்குத்தான் நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஒளிக்கு நாம் அவரை மகிமைப்படுத்தாலும் படுத்தினாலும் படுத்தாவிட்டாலும் அவர் மகிமைக்குரியவர் தான். சர்வமும் அவரோட மகிமையை விளக்குகிறது. சங்கீதம் 19:1 வாசித்து பார். அவரை மகிமைப்படுத்தும் போது அவரது மகியின் பிரசன்னம் நம் மீது நம்ம எல்லையில் இறங்கும். அதுதான் தேவ ரகசியம். அந்த பிரசன்னம் கட்டுகளை அறுக்கும், தடைகளை நொறுக்கும், ஆசீர்வாதத்தை இழுத்து கொண்டு வரும். இதை கண்கூடாக காணலாம். நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். நம் தவறை ஒத்துக்கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்கும்போது அவர் மகிமைப்படுகிறார். மற்றவர்களை மனதார ஆசீர்வதிக்கும் போது இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். காரணமே இல்லாமல் மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தும் போது மற்றவர்களிடம், பார்த்தீர்களா, நான் நல்லவன், நல்லது தானே செய்தேன், நல்லதற்கு தீமை வருகிறது, நல்லவனுக்கு காலம் இல்லை என்று புலம்பாமல், நம்மையே நாமே உயர்த்தி கொள்ளாமல், வாய்விட்டு யாரிடமும் எதையும் பேசாமல் அவர்களை மன்னித்து விட்டு, தகப்பனே, காரணம் புரியவில்லை, ஏதாவது நான் தவறு இருந்தால் உணர்த்துங்கள், திருத்திக் கொள்கிறேன், அப்படி ஏதும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு நன்மை செய்யும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று ஜெபியுங்கள். வாய்ப்பு கட்டாயம் வரும். அதை பிடித்து கொண்டு நன்மை செய்து விடுங்கள். இப்போது கர்த்தர் உங்களால் மகிமைப்படுகிறார். இந்த மகிமைக்கு ஈடானது வேறு எதுவுமே இல்லை. தீமை செய்து துன்பப்படுவதை காட்டில் நன்மை செய்து துன்பப்படுவது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. மகிமைப்படுத்தின உங்களை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பார். யோபுக்கு நடந்தது போலவே சவுல் துன்பப்படுத்தின போதும் தாவீது அதை சகித்து கொண்டு அவனுக்கு நன்மையே செய்தார். சவுலை கை வைக்கவே இல்லை. வேதம் என்ன சொல்கிறது? தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று, சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான் என்று. கேட்டீர்களா? அவருடைய நேரத்தை, ஞாயிறு ஆராதனை அவருக்கே கொடுக்க வேண்டும். நாம் வேறு ஒன்றுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது அவருடைய நாள், ஓய்வு நாள். அந்த காலத்தில் ஓய்வு நாள் சொன்னது போல் இப்போ நமக்கு ஆராதனை நாள், மகிமைப்படுத்தக்கூடிய நாள், ஸ்தோத்திர பலி துதிபலி செலுத்தக்கூடிய நாள், நமக்கு கொடுக்கப்பட்ட நாள் இது. அவருக்கே உரிய நாள், அவரோடு இணைந்து இருக்கும் நாள்.
இது நாம் அவருக்கு செலுத்தும் மகிமை. அவருடைய வாக்கின் மீது நாம் வைக்கும் விசுவாசம் நாம் அவருக்கு செலுத்தும் மகிமை. சகித்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது, பொறுத்து கொள்வது அவருக்கு செலுத்தும் மகிமை. ஒன்றும் புரியாவிட்டால் அது சிற்றை என்று தெரிந்தாலும் யாரை அன்போடு நேசிக்கிறார் அவரை சிற்றிக்கிறேன் என்கிறார், அதை ஏற்றுக்கொள்வது நாம் அவருக்கு செலுத்தும் மகிமை. கீழ்ப்படிவது அவருக்கு செலுத்தும் மகிமை. அவரை பற்றி வாய்விட்டு பேசுவது அவருக்கு மகிமை. அவருடைய கட்டளை கை கொண்டு நடப்பது, அவருடைய கிருபையை மாத்திரம் சார்ந்திருப்பது, சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக எதிராக இருந்தாலும் நடந்தாலும் முறுமுறுக்காமல் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து விசுவாச அறிக்கை செய்து நாம் அவரை மகிமைப்படுத்துவதாகும். இதெல்லாம் அவரை நாம் மகிமைப்படுத்துவதா. அவர் நம்மை கனப்படுத்தாமல் ஓயவே மாட்டார். அவர் சொல்லுகிறார், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் என்கிறார். சீயோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலிலே மகிமையும் கட்டளையிடுவேன் என்கிறார். சீயோனும் நாமந்தான், இஸ்ரவேலும் நாமந்தான், நாம் தான். அவருடைய மகிமை நமக்கு கட்டளையிடுவேன் என்கிறார். ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, விடுவிப்பேன் என்கிறார். ஆபத்து காலம் என்பது ஏதோ ஆக்சிடென்ட் நடக்கிற காலம் அல்ல. மனிதர்களால் முடியாது. கர்த்தர் குறுக்கிடாவிட்டால் ஒன்று நடக்காது. அவர் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். எல்லாவற்றையும் அவருடைய உதவியெல்லாம் நம்மால் ஏதும் செய்ய முடியாது. யோவான் 15. இப்படி இருக்கும் அந்த நிலைக்குத்தான் ஆபத்து கால். நாம் சொல்லி கூப்பிடுகிறோம் அல்லவா, அவரெல்லாம் நம்மால் ஏதும் செய்ய இயலாது என்று. அப்பா முடியாதப்பா, நீங்கள் இறங்கி செயல்படுங்க என்று கூப்பிடும்போது உதவி செய்யுங்க, என் கரத்தோடு இணைந்து கொள்ளுங்க, என் கரத்தை இருக்க பிடித்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறோம் அல்லவா, அது மகிமைப்படுத்தும். உடனே பதில் கொடுப்பார். நாம் ஸ்தோத்திரம் செய்கிறோம். இது அவரை மகிமைப்படுத்துவதாகும். தாவீது சொல்வதை பாருங்கள், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளே விசாலத்திலே வைத்தார். சங்கீதம் 118:5. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீக்கலாக்கி விட்டார். சங்கீதம் 34:4. பாருங்கள், இதெல்லாம் நன்றாக கவனித்து பாருங்கள். பயத்திலிருந்து நீக்கினார், நெருக்கத்திலிருந்து நீக்கினார், விசாலத்திலே வைத்தார், எனக்கு செவி கொடுத்தார். என்னென்ன வேலைகள் இங்கு செய்கிறீர்களோ அதோடு கை இணைத்து கொள்வார். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவரை நாம் மகிமைப்படுத்துவதாகும். இப்படி ஏராளம் பார்க்கலாம். காலையிலிருந்து இரவு வரை இப்படி கர்த்தரை எல்லா விதத்திலும் மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, விசுவாசத்தில் நிலைத்திருப்பது, விசுவாச அறிக்கை செய்வது, மன்னிப்பது, மன்னிப்பு கேட்பது, கர்த்தருக்கு பயந்து நடப்பது. ஒரு நாள் கர்த்தர் கொடுத்த கிஃப்ட், அதை உணர வேண்டும். அந்த நாளை வேண்டாததுக்கு செலவழிக்கக்கூடாது. இது எல்லாம் அவரை மகிமைப்படுத்துவதாகும். அவரை சார்ந்த அத்தனை செயல்களுமே அவரை மகிமைப்படுத்துதலாகும். விதைத்து கொண்டே இருங்கள், அறுவடை அதிகமாக்கி கொண்டே இருக்கும். ஜெபிக்கலாம். உங்கள் நாம மகிமைக்காகவே எங்களை அழைத்த தேவனே, நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் உம்மை மகிமைப்படுத்த எடுத்துக்கொள்வோம். நீர் எங்களை பார்த்து மகிமைப்படுத்தினே, இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுவீர். நாங்கள் உமது மகிமையின் கிரீடம், நாங்கள் உமது பலன் என்றல்லவா நீ சொல்லி இருக்கிறீர். அப்பா, எங்களது வாழ்வே உமது மகிமையின் பிரசன்னத்தினுடைய ரிசல்ட். எங்களுடைய சிந்தை, பேச்சு, செயல் எல்லாம் உம்மை பிரியப்படுத்துவதாக இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு மகிமையை செலுத்துவதாகும். அப்படி இருக்கட்டும். உங்கள் நல்ல ஆவியானவர் எங்களை இப்படி நடத்துவாராகும். ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுக்கு நாங்கள் மகிமையாக அதை செலுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு ஒரு நாளும் அவர் கொடுத்த கிஃப்ட். இந்த நாளை அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து காட்டுவதே அவருக்கு செலுத்தும் மகிமை. ஆமேன். ஹல்லேலூயா.